இல்லைன்னா நிறைய காசு வரணும் அப்படி யோசிச்சு பிசினஸ் பண்ற ஆளுங்களும் இருக்கு. அவருக்கு வந்து ஆல்ரெடி அவரோட பையன் வந்து டாக்டர், அவருக்கு வைஃபுக்கு வந்து இது கிடைக்குது, எல்லாமே நல்ல வசதியான குடும்பம், இப்போ ஆல்ரெடி வந்து சஃபேர் நல்ல காசு கிடைக்குது. ஸோ he is not working for காசு, not working for recognition, nothing. அப்போ உங்களோட அந்த பேர்னிங் டிசைர், அந்த மோட்டிவேஷன் என்ன நான் அவர்கிட்ட கேட்டேன், மூர்த்தி சார் கிட்ட. அப்போ மூர்த்தி சார் என்கிட்ட சொன்ன அது ரிப்ளை என்ன தெரியுமா சார்? மூர்த்தி சார் எங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன், ரஞ்சித் சார் நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சு பல்லு வளர்க்குறீங்க, ஏதாவது மோட்டிவேஷன் வேணும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கலி நீங்க பல்லு வளர்க்குறீங்க, நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறீங்க, யாராவது வந்து சார் நீங்க குளிக்க சார், நீங்க குளிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி கிடைக்கும் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? இல்ல, நீங்களே போய் குளிக்கிறாங்க. உங்களோட வீட்டுல குழந்தைக்கு வந்து கரெக்டா நீங்க டேட்டுக்கு ஃபீஸ் கட்டுவீங்க, வீட்டுல சாப்பாடு வந்து நம்ம மளிகை கடை போய் நீங்க வாங்குவீங்க. இதுக்கு வந்து யாராவது சார் மளிகை கடைக்கு போங்க இப்படி வந்து யாராவது மோட்டிவேஷன் கொடுத்தாதான் போவீங்களா? இல்ல. ஏன் போறேன், ஏன் காசுக்கு ஃபீஸ் கட்டுறேன்? பிகாஸ் ஐ நோ தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து இதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றதுக்காக மோட்டிவேஷன் தேவையில்லை. என்னோட குழந்தைக்கு வந்து ஏதாவது நோய் வந்தா, ஒரு டிசீஸ் வந்தா டாக்டர் கிட்ட கொண்டு போறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து சரி, என்னோட வைஃப் வந்து மோட்டிவேட் பண்ணட்டும், இல்லைன்னா அடுத்த பக்கத்துல ஆள் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வைஃப் என்ன குழந்தைய கொண்டு போகணும்னு நினைச்சா என்னோட வைஃபையும் குழந்தையும் பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டு புரியுதா? நான் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நம்ம ஆர்சிஎம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு வேற ஒரு மோட்டிவேஷன் தேவையில்லை. நீங்க சொன்ன அந்த பேர்னிங் டிசைர் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வரும். ஸோ அந்த பேர்னிங் டிசைர் வரதுக்கு அப்ப எனக்கு நான் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, when we talk with the seniors, when we talk with the mentors, automatically வந்து நமக்கு நிறைய என்லைட்மெண்ட் கிடைக்கும். அது வந்து எனக்கு கிடைச்ச என்லைட்மெண்ட் தான். எஸ், அப்படிதான் ஆர்சிஎம் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணணும். இதுக்காக அப்படின்னா எனக்கு பின்னவனுக்காக ஆர்சிஎம் பண்ண அந்த மாதிரி இல்லை, ஏன்னா காசுக்காக ஆர்சிஎம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. யூ டேக் திஸ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து யார் எனக்கு பின்னவரை சேஞ்ச் பண்ணாலும் இல்லைனாலும் நான் ஆர்சிஎம் பண்ணிதான் ஆகணும். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் மை இப்போ நம்ம மீட்டிங்ல சொல்ற விஷயம் தான். எனக்கு வந்து என்னோட 2 குழந்தை தான் இருக்காங்க, என்னோட ஒரு பொண்ணு இருக்கு, பையனும் இருக்கு. என்னோட 2 வயதானதுக்கு 2 பேரும் வந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இந்த 2 குழந்தைகளும் நாளைக்கு என்ன பார்க்கலன்னாலும் ஆர்சிஎம் என்ன 3ஆவது குழந்தை ஆர்சிஎம் வந்து என்ன பார்க்குவீங்க சொல்லுவீங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட குழந்தை 2 பேருக்கும் வந்து இப்ப சேலரி ஒண்ணுமே இல்லை. அந்த டைம்ல கூட எனக்கு ஒரு பிரச்சனை வந்த டைம்ல என்ன காப்பாற்ற என்னோட 3ஆவது குழந்தை தான் ஆர்சிஎம். அதே மாதிரி நம்ம குழந்தைய நம்ம பாக்குற மாதிரி நம்ம ஆர்சிஎம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ற மாதிரி ஆர்சிஎம் நம்ம பண்ண போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் நம்ம எந்த இடத்துல போய் நம்ம ஆளுங்க கிட்ட பேசணும், அந்த விஷயம் நமக்கு புரியணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த வண்டர்வேர்ல்ட் இருக்கிற இந்த இடத்துல வந்து நான் 100% கேரண்டியா சொல்றேன், மினிமம் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் 1000 பேரு இதுக்கு சுற்றிலும் வந்து ஆர்சிஎம்மோட பொருள் தேவைப்பட்ட ஆளுங்க இருக்கு இந்த வண்டர்வேர்ல்டுக்கு சுற்றிலும். ஆனா இதுவரைக்கும் வந்து இங்க ஒரு வண்டர்வேர்ல்டு இருக்கு, இந்த வண்டர்வேர்ல்ட்ல வந்து ஆர்சிஎம்மோட பொருள் இருக்கு. இந்த பொருள் நான் சாப்பிடும் போது ரைஸ்பிரால் ஆகட்டும், காமாரிசினோல் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், நம்ம மஞ்சள் தூள் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், இது சாப்பிட்டா எனக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் வந்து அவருக்கு தெரியாது. That means நீங்க வந்து லாஸ்ட் 1 இயரா வந்து வேலை செய்த இடம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல வேலை செய்திருந்தா the 700 people will be in your pocket and 700 peopleோட business வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். And இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் again சொல்றேன், 1 year before சொன்னது, இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி பிவிக்கு மேல நம்ம தமிழ்நாடு பிசினஸ் பண்றது வெறும் 700 மெம்பர்ஸ். 700 பேரோட பிசினஸ்ல இருந்துதான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1 கோடி பிவி கிடைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 1 crore PV means எவ்வளவு பிசினஸ் இருக்கு சார்? 2 crores மேல 2 கோடிக்கு மேல வந்து பிசினஸ் பண்றது வெறும் 700 பேர். 700 பேர் கன்சிஸ்டன்டா வந்து பிசினஸ் பண்றீங்க. அந்த 700 பேர்ல வந்து 20% ஆளுங்க தான் இந்த பிசினஸோட இந்த டோட்டல் 1 crore 80% கொடுக்குறாங்க. நான் சொன்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு? 700 மெம்பர்ஸ் 700 மெம்பர்ஸ் தான் டோட்டல் 1 கோடி பிவி ஜெனரேட் பண்றாங்க. இந்த 1 கோடியில வந்து 80% பிசினஸ் அப்படின்னா 80 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது எங்க இருந்து? வெறும் 20% ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ற பிசினஸ் தான். பாக்கி வந்து ரெகுலர் பர்ச்சேஸ் கூட இல்லை. ஸோ ஐ ஆம் டாக்கிங், நான் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, இந்த வண்டர்வேர்ல்டுக்கு சுற்றிலும் மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் 1000 மெம்பர்ஸ் தோஸ் ஹூ வாண்ட் த ப்ராடக்ட். இந்த ஆர்சிஎம் பொருள் வேணும்,
அவருக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து புற்றுநோய் இருக்கு, எனக்கு வந்து நம்ம இது டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஆளுங்க இந்த 1000 பேர் உங்களுக்கு இந்த 1 வேர்டுக்கு சுற்றிலும் மட்டும் கிடைக்கும். பட் யூ ஆர் நாட் புட்டிங் யுவர் எஃபர்ட் இன் வேண்ட இடத்துல வந்து. So that's why as a mentor I am telling you, put your effort on the right direction. சரியான இடத்துல போய் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பட் ரிசல்ட் வர மாட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொல்லும்போது இது வந்து இதெல்லாமே வந்து தனியா பண்ண நீங்க நினைச்சா டெஃபினெட்லி வந்து நடக்காது. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணும்? We should have a team வேணும். இப்போ சார் சொன்ன டீமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. டீம் இருக்கு, டீம் இருக்குல்ல, ஓகே டீம் இருக்கு. ஆனா வந்து நீங்க நினைச்ச மாதிரி அவர் வேலை செய்யல. எத்தனை பேருக்கு அப்படி அந்த மாதிரி டீம் எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரி டீம் இருக்கு, ஆனா நீங்க நினைச்ச அளவுக்கு வந்து அவர் வேலை செய்யல. எல்லாரும் இருக்குல்ல. Now you said no, it is a self-motivated. We have to go and ask the team leader. That is what we have to do. We cannot blame the team. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்டு நாசா சார், ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொன்னேன், சார் என்னோட நண்பன் என்னோட உயர் நண்பன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்த டைம்ல வந்து என் கூட அவன் நிக்கல, அவன் வந்து ஏமாத்திட்டான். அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்டு உயர் நண்பன் சொன்ன என்ன சார்? ஒரு பிரச்சனை வரும்போது கூட நிக்கிறவன் தான் உயர் நண்பன். அப்ப அவன் ஏமாத்திட்டா அவன் எப்படி உங்களோட உயர் நண்பன் ஆகும்? அவங்களோட உயர் நண்பனே இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொன்ன, டீம்ல ஆளுங்க நீங்க நினைச்ச மாதிரி வேலை செய்யல, ஏன்னா அவர் உங்களோட டீமே இல்ல. நீங்க நினைக்கிறீங்க those who are near to you is not your team. Those who are with you is your team. புரியுதா? உங்க கூட இருக்கிற ஆளுங்க தான் உங்களோட டீம் சொல்றாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் அதே மாதிரி பண்ற ஆளுங்க தான் டீம். நம்ம என்ன நினைக்கிறீங்க, ஏன் திட்ட இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆளுங்க, நிறைய ஆளுங்க என்னோட பக்கத்துல இருக்கு. நான் சொன்ன கூட்டத்துல வர்ற ஆளுங்க எல்லாம் வந்து உங்களோட டீம் கிடையாது. டீம்னு சொன்ன என்ன? டீம் மீன்ஸ் நான் யோசிக்கிற விஷயம், நான் சொல்ற விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஏன் கூட நிக்கிற ஆளுங்க தான் டீம் சொல்றீங்க. புரியுதா? நம்ம வந்து சார் நீங்க சொன்ன டீம்ல வந்து சார் அது டீம் ஆயிட்டுல உங்களுக்கு இதுவரை டீம் ஆகல. இப்போ இல்ல. எஸ், ஆமா ஆமா அது இருக்கு, ஆனா இல்ல, அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப நான் உயர் நண்பனை பற்றி சொன்ன சேம் விஷயம் தான். நம்ம வந்து என்ன நினைக்கிறீங்க, உயர் நண்பன் வந்து ஏமாத்திட்டேன், ஆனா வந்து உயர் நண்பன் இல்ல, அதனால ஏமாத்தி இருக்காங்க. நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க டீம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இதுவரைக்கும் வந்து அவருக்கு அந்த நினைப்பு வரலையே நான் டீம்னு. எனக்கு நீங்க எல்லாரும் டீம், ஆனா நீங்க வந்து நான் உங்களோட டீம் நினைச்சா மட்டும்தான் வேலை நடக்கும். அதர்வைஸ் there is no team at all. So first நம்ம என்ன பண்ணோம், success is equal to smart team, not group. நமக்கு என்ன இருக்கு, குரூப். வாட்ஸ்அப் குரூப் தான், வாட்ஸ்அப் டீம் இல்ல. சார் யாராவது வாட்ஸ்அப் டீம் வச்சிருக்கா? ஏதாவது ஒரு ஆளு? ஏன்னா அது அதுக்காக தான், அது குரூப் பேசுறதுக்காக, மெசேஜ் போடுறதுக்காக, அது வந்து டீம் ஒர்க் பண்றதுக்காக இல்ல. நீங்க வாட்ஸ்அப்ல சார் நீங்க வந்து ஒண்ணா சார் நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க மெசேஜ் போட்டா அது எத்தனை பேர் வந்து ரிப்ளை கொடுக்குவீங்க? நீங்க ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல 5 பேர் வந்து நீங்க பேலன்ஸ் 4 பாருங்க. அப்ப அதான் நான் சொல்றது, அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் நமக்கு சொல்றதுக்கே காரணம் என்ன, because that is only a group. அதே மாதிரி நம்ம கூட என்ன இருக்கு, குரூப் இருக்கு, ஆனா இது வரைக்கும் வந்து உயிர் நண்பை இல்ல. we have to create உயிர் நண்பன் in our team. நம்ம வந்து இப்போ நீங்க அதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, without having a team you are an achiever in this business. Just imagine, you are not a loser. sir நீங்க லூசர் கிடையாது, आप लूजर नहीं है, है ना, क्योंकि आपके पास टीम नहीं है फिर भी आप सक्सेसफुल है.
டீம் இல்லாதே வந்து எனக்கு வந்து இவ்வளவு பிசினஸ் வருது, நான் நினைச்ச மாதிரி எனக்கு உயர் நண்பன் இல்லாதே வந்து யாருமே என்ன சீட் பண்ணல, என்னோட பிசினஸ் நடக்குதுன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் ஏ ப்ராஃபிட். ஸோ அந்த டீம் கூட வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. So create the team right now. நீங்க வந்து லேட் இல்ல, லேட் ஆகல இது வரைக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன் ஏ ப்ராஃபிட் ஸ்டேஜ். ஆனா இந்த ப்ராஃபிட் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு வரணும்னா யூ ஹேவ் டு கிரியேட் த டீம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் இட் டீம். நீங்க அப்படின்னா டீமோட நெட்வொர்க் நீங்க உருவாக்கணும். நீங்க பீப்புளோட நெட்வொர்க் இல்ல, டீமோட நெட்வொர்க். அப்பதான் என்ன கிடைக்கும், ஒரு டீம் கிடைக்கும். நம்ம வந்து ஆளுங்களை மட்டும் நம்ம சேர்க்கும் போது என்ன இருக்கும், ஜஸ்ட் குரூப் மட்டும் தான் கிடைக்கும் சார். சார் கருதானே, நம்ம ஆளுங்களை சேர்க்கும் போது என்ன ஆகும், குரூப் மட்டும் தான் வரும். ஆனா நீங்க வந்து டீமை வந்து நம்ம சேர்த்து நெட்வொர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், யூ வில் பி ஹேவிங் ஏ டீம். அப்படின்னா இது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒண்ணு, நீங்க சேர்ந்த டீம் 2, நீங்க சேர்ந்த டீம் 3, இந்த மாதிரி டீமை வந்து நம்ம கூட நம்ம சேர்க்கும் போதுதான் நமக்கு வந்து டீம் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த டீமுக்கு வந்து நமக்கு பாக்குறதுக்காக வெண்மதி மாடம் இருக்கு. நான் லீடர் இருந்தது வரைக்கும் சொல்ல, நான் வந்து டீம் பாக்குறதுக்காக ஒரு ஆள் அப்படிதான் சொன்னேன். வெண்மதி மாடம் இருக்கு, இந்த டீம் பாக்குறதுக்காக ராமசாமி சார் இருக்கு, இதே மாதிரி ஒவ்வொரு டீம் பாக்குறதுக்காக ஒரு ஆள் இருக்கு. அவர் என்ன பண்ணுவீங்க, அந்த டீமை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ தென் வி ஹேவ் ஏ டீம். புரியுதா சார்? ஆனா நீங்க வந்து ஜெனரலி நீங்க எல்லாரும் என் கூட இருக்கு, நான் ஒரு விஷயம் சொன்னா that is only a group, not a team. So first வந்து நம்ம என்ன செகண்ட் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல நம்ம வேலை செய்யணும். அப்ப அங்கே இருந்து நமக்கு கிடைக்கிற ஆளுங்களை வந்து மெண்டர் கிட்ட கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து அவருக்கு அந்த ஒரு என்லைட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த பிசினஸ் எப்படி, நம்ம டைரக்ட் செல்லிங் எப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீமை கிரியேட் பண்ணணும். a group of team we have to be a network of team. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது நம்ம கூட நிறைய ஆளுங்க இருக்கனால டீம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பட் உயர் நண்பன் இல்ல. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் என்ன வேணும், தென் லீடர்ஷிப். அந்த குரூப்ல இருந்து தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லீடர்ஷிப்பை நம்ம கொண்டு வரணும். லீடர்ஷிப் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா இட்ஸ் a very tough task. நமக்கு கையில இப்போ வந்து டீம் இருக்கு, நீங்க எல்லாம் சொன்னதால நான் சொல்றேன். பிசினஸ் டீம் இருந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 1 இயர்க்குள்ளேயும் நம்ம பெரிய லெவலில் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல சார். பிசினஸ் வரலன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்கேயும் ஒரு தப்பு நடந்துருச்சு. இப்போ நான் இந்த ஷர்ட் பட்டன் போடுறேன், ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் நான் வந்து தப்பா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே கரெக்டா போட்டா எப்படி இருக்கும், தப்பா தான் இருக்கும். ஆனா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நான் கரெக்டா போட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு பட்டன் அது மட்டும் நான் தப்பா போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம கூட நம்ம வந்து கிரியேட் பண்ற லீடர்ஸ் நம்ம வந்து கரெக்டான நம்ம அனலைஸ் பண்ணி எஜுகேட் பண்ணி லீடர்ஷிப்பா கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்க வந்து அதுக்கப்புறம் போடுற எல்லாமே வந்து அந்த லீடர் மாதிரியே தப்ப போடுது. புரியுதா சார்? நான் சொன்ன விஷயம் புரியுதா சார்? பிகாஸ் இப்போ வந்து நான் நினைச்ச லீடர் இப்ப என்னோட முன்னாடி இவர் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இவர் தான் சொல்லணும். நான் சொல்றது கேட்டா, நான் சொன்ன விஷயங்களை அதே மாதிரி பண்றேன். நான் சொன்னல, இப்போ வந்து நமக்கு எப்பவும் தேவையானது என்ன, ஒரு டீம் எப்படி கிரியேட் ஆகும், நான் சொல்ற விஷயங்கள் அதே மாதிரி அடாப்ட் பண்ணி அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆளுங்க தான் டீம். ஸோ அந்த டீமை லீட் பண்ற ஆளு வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி அவர் பண்ணணும், சிஸ்டம் அடாப்ட் பண்ணி பண்ணணும். அவருக்கு புரிஞ்ச மாதிரி, அவருக்கு இப்படி போனா கொஞ்சம் கூட ஈஸியா நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றதுனால மேல நம்ம வந்து நம்ம ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வர்ற எல்லா ஆளுங்களும் வந்து தப்பா, அந்த டோட்டலா வந்து தப்பா ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் வந்து எகெயின் வந்து நான் வந்து எப்பவும் எனக்கு டைரக்ட்லி போய் அவர்கிட்ட வந்து பேச முடியாது. இந்த லீடர் பேச தான் அவர் பாக்குறீங்க, இந்த லீடர் தான் அவருக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்க, இந்த லீடர் சொன்ன மீட்டிங்ல தான் அவருக்கு வந்து போறீங்க, அந்த லீடர் சொல்ற மெசேஜ் தான் அவர் பாக்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து தப்பான விஷயங்கள் மட்டும் அவருக்கு அவரோட மைண்ட்ல ஏறிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் நம்ம போடும்போது என்ன பண்ணணும், கரெக்டா பண்ணணும். அப்படின்னா லீடரை நம்ம உருவாக்கும் போது, நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம கரெக்டா வந்து சரியான ஆளுங்க கையில வந்து நம்ம கீ கொடுக்கணும். அந்த கீ, அந்த ஓனர்ஷிப் வந்து நம்ம கொடுக்கணும். அப்பதான் இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு சரியான ஒரு, அப்படின்னா நம்ம டீம் வந்து கரெக்டா நம்ம நினைக்கிற லெவலுக்கு போனோம்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம டீம்ல இருக்கிற ஆளுக்கு வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம இரிட்டேட் பண்ணுவீங்க.
ஒரு டீம் லீடர்னு சொன்னா லீடர்ஷிப்ல வந்து நமக்கு எப்போ நம்ம பெரிய லெவல்ல வரும்போது பாருங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் கிட்டுற ஏது வேலை நீங்க எடுத்து பாருங்க 1 lakh rupees and above இன்கம் ஜெனரேட் பண்ற ஏது வேலை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது வந்து ஒரு ஆள் தனியா பண்ற வேலை இருக்காது. ஒரு டாக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைக்கிறேன்னா அவரோட கீழே வந்து 10 டாக்டர்ஸ் வேலை இருக்கும். ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தா அந்த பேங்க் மேனேஜர்ல வந்து 12 எம்ப்ளாயிஸ் வேற இருக்கும். அப்பதான் வந்து அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும். கரெக்ட் தானே சார்? நீங்க வந்து என்ன நீங்க வந்து பாக்குறது என்ன அந்த ஒரு ஆளுக்கு பேங்க் மேனேஜருக்கு வந்து 1 lakh rupees கிடைக்கிறாங்க. பட் he is not getting the money alone. அவன் அந்த வேலை வந்து தனியா பண்ணல, அவர் ஏக வைக்கிறார், டைரக்ஷன் பண்றாங்க, கரெக்ட் டைரக்ஷன் பண்றாங்க. அந்த கரெக்ட் டைரக்ஷன் கீழே போனதுனால தான் அவருக்கு என்ன கிடைக்குது 1 lakh rupeesக்கு மேல இன்கம் கிடைக்கிறாங்க. ஆனா அந்த டைரக்ஷன் கொடுக்குற ஆளு தப்பா இருந்தா அந்த அமௌண்ட் கிடைக்குமா? அந்த அமௌண்டோட வேல்யூ வந்து நமக்கு டெஃபினெட்லி வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டா அந்த லீடர்ஷிப் வந்து கரெக்டா நம்ம கையில இருக்கணும். இப்ப பாருங்க, இப்போ ஒரு கதை இருக்கு. ஒரு ஆளு வந்து நம்ம பிசிஓ இப்ப இல்ல பண்ண பிசிஓ இல்ல எஸ்டிடி பூத்ல போய் போன் பண்றாங்க. நான் சார் அப்ப எஸ்டிடி பூத்ல அந்த ஓனர் வந்து கேக்குறேன், போன் பண்ணி என்ன ஒரு ஆள் போன் பண்ணி கேக்குறாங்க, சார் அது வந்து நான் என்னோட பேர் வந்து ரவி சாருங்க. ஓகே ரவி சார் சார் போன் பண்றாங்க. ஓகே, என்னோட பேரு வந்து ரவி சார், நான் உங்களோட வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல போன் பண்ணி கேக்குறாங்க, ஓகே எனக்கு வேலைக்காரனா வேலை செய்யணும், அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேட்டேன், நான் வரட்டுமா? ஒரு வீட்டுல போய் ஒரு போன் பண்ணி கேக்குறாங்க. அப்ப அங்கே இருந்தவர் என்ன சொல்றேன், வேண்டாம் இங்க ஆல்ரெடி எனக்கு இங்க வேலைக்காரன் இருக்கு, சோ அதனால வந்து எனக்கு வேண்டாம் சொல்றேன். அப்போ எகைன் ரவி என்ன சொல்றேன், இல்ல மேடம் நீங்க எப்படியாவது வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, வேணும்னா நீங்க ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிடுங்க, இப்ப கொடுக்குற எவ்வளோ அது ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், நான் வேற. அப்போ வர என்ன சொல்றீங்க, வேண்டாம் எனக்கு இருக்கிற வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன், அதனால வந்து எனக்கு வேண்டாம். அப்போ வர என்ன சொல்றீங்க, சார் அப்படின்னா வந்து பண்ணுங்க, எனக்கு வந்து லஞ்சும் வேண்டாம், சாப்பாடு நான் வீட்டுல இருந்து கொண்டு வரேன். ஓகே, காசு 100 ரூபாய் கம்மி பண்ணுங்க, சாப்பாடும் கொண்டு வரேன், நீங்க வந்து எனக்கு வேலை கொடுங்க. அப்ப எங்கே சொல்ல உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, எனக்கு வந்து இங்க நல்ல வேலைக்காரன் இருக்கு, எதுக்கு எனக்கு எப்படியாலும் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கட் பண்றீங்க. கட் பண்ண டைம்ல வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கும். கட் பண்ண அப்படின்னா கட் பண்ண டைம்ல இவரு வந்து சந்தோஷமா கட் பண்றீங்க இந்த ரவி. அப்போ இந்த பூத்ல இருந்த ஆள் அவர்கிட்ட சொல்றேன், எனக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் தேவை இருக்கு, நீங்க அங்க போயிடுங்க, நீங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணும்னா அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு வேலையும் தேவையில்லை, நான் தான் அந்த வீட்டோட வேலைக்காரன். நான் வந்து அவரை போன் பண்ணி செக் பண்றீங்க எந்த அளவுக்கு வந்து நான் பண்ற விஷயம் அவருக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காங்கிறது செக் பண்றதுக்காக நான் போன் பண்ணிருக்கேன். புரியுதா? இந்த கதை எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா, லீடர்ஷிப்ல வந்து இந்த மாதிரி செக்கிங் நமக்கு நிறைய வரும். ஆமா, அப்படின்னா இந்த நமக்கு வந்து நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணுவீங்க, நம்மள வந்து டென்ஷன் பண்ணுவீங்க. ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், இது செக்கிங்காக. அப்படி நீங்க வந்து ஒரு ஆளு வந்து இப்படி உங்ககிட்ட பேசினதுனால அவர் அப்படின்னா எனக்கு நீங்க தேவையில்லை, நான் வந்து அந்த குரூப்ல இருந்து வேற ஆள் எடுக்கும், அப்படி நீங்க போகக்கூடாது. நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து மேபி அவரை நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாலும் they are in our team. அவர் வந்து நமக்கு அவரை எத்தனை தேவை இருக்குதுன்னு இது பண்றதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றேங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம இரிட்டேஷன் இல்லாத அவரை கூட வேலை செய்ய முடியும். சோ அந்த டெஸ்டிங் வந்து நீங்களும் பண்ணலாம் உங்க அப்ளைன் கூட. ஓகே, யூ கால் யுவர் அப்ளைன் அண்ட் இந்த மாதிரி ரிட்டேட் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த மாதிரி. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து என்னோட அப்ளைன் கூட சாட்டிஸ்ஃபையா இருக்குங்கிறது. இப்ப நான் சொல்றேன், மூர்த்தி சார் கூட எல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா பேசுறது, கொஞ்சம் கோபத்திலே பேசுற ஒரே லீடர் நான் மட்டும்தான். வேற யாரும் வந்து மூர்த்தி சார் கூட நான் பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா கோபத்திலே வந்து பேசவே மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நான் அப்படி ஒரு பழக்கம் கொண்டு வந்துட்டேன். இனி மூர்த்தி சாருக்கு கூட அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து இப்படிதான் அவருக்கு தெரியும். நான் கூட ஆமா, அப்ப அந்த டைம்லயே வந்து நான் அவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்லாங்கிலே வந்து இது பண்ணிட்டேன். சோ அதனால வந்து ஏதாவது விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கல, சாருக்கெல்லாம் தெரியும் நிறைய விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களும் வந்து கரெக்டா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் இந்த விஷயம் சரியில்லை நீங்க சொல்றது நீங்க பண்றது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் வந்து அவருக்கு ഏറ്റവും பிடிச்ச லீடர்ஸோட பேரு கேட்டா மேபி வந்து 1வது 2வது என்னோட பேர் சார் இப்போ சொல்லுவாங்க.
அதே மாதிரி லீடர்ஷிப் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா பீப்புள் அசெஸ் யுவர் லீடர்ஷிப். நம்ம லீடர்ஷிப் வந்து அவர் அசஸ் பண்ணுவீங்க, ஸோ பிடிச்சிக்கோங்க, அந்த டீமை வந்து நம்ம விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல லீடர்னு சொன்னா எப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரெயின் ஹார்ட் இது ரெண்டும் தமிழ் ஒரு ஃபைட் நடக்கும். எப்போ ஒரு ஃபைட் நம்ம நடக்குது. இப்போ பாருங்க, இங்க ஏசி எங்க இருக்கு சார்? கை சுண்டி காமிக்கும் சார். ஓகே, அங்க இருக்கு. லைட் எங்க இருக்கு? கை சுண்டி காமிக்கும். ஓகே, என்னோட பேக் எங்க இருக்கு சார்? அங்க இருக்குல்ல. நீங்க எங்க இருக்கு சார்? அப்படியே கை வச்சிருங்க. அப்படியே கை வச்சிருங்க. பாருங்க, எல்லாரும் வந்து இப்படியே கை வச்சிருக்காங்க. நீங்க இப்படி சொல்லும்போது வேணா இப்படி கை வைக்கலாம், இப்படி கை வைக்கலாம், இப்படி கை வைக்கலாம். மூளையா மெயினா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், பிரெயின் தானே பிடிக்கணும். ஃபேஸ் வேல்யூ நம்ம பார்ப்போம், ஃபேஸ் தானே காமிக்கணும். ஆனா நம்ம எங்க வச்ச கை வச்ச ஹார்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம் யோசிக்கணும், ஹார்ட்ல இருந்து தான் யோசிக்கணும். சோ ஒரு டீம் நம்ம கூட நிக்கணும்னா எப்பவும் வந்து பிரெயின் மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். பிரெயின் வேணும், பிரெயின் வந்து வேணும் சார். പക്ഷെ ஆனா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எங்க வேணும், நீங்க கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனை இல்லாத வீடு இல்ல, பிரச்சனை இல்லாத பொண்டாட்டி இல்ல, பிரச்சனை இல்லாத குழந்தை இல்ல. ஆமா, கையடிக்கிறாங்க. டேய் புருஷனை சேர்த்து சொல்லிருங்க. எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனை ஹஸ்பண்டே சொல்லிருங்க. ஹஸ்பண்டே சொல்லிருங்க. பிரச்சனை இல்ல, ஹஸ்பண்டே சொல்லுங்க. சாரி, பிரச்சனை இல்லாத பொண்டாட்டி இல்ல, பிரச்சனை பண்ணாத பொண்டாட்டி இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி டீம் இருந்தா டெஃபினெட்லி வந்து பிரச்சனைகள் இருக்கும். இட் இஸ் நார்மல். ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க பண்றது தப்புன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஒரு ஹார்ட்ல அந்த மைண்ட் செட் வச்சு நீங்க பேசணும். ஒரு மாதிரி நம்ம பிரெயின் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவர் பண்றது தப்பு அப்படி நம்ம பேசக்கூடாது. அப்பதான் நம்ம டீம் நம்ம கூட இருக்கும். இப்போ நம்ம பிளான்டேஷன் சொல்லுவோம்ல, பிளான்டேஷன் அப்படின்னா ஒரு சீடு, ஒரு விதையை நம்ம எடுத்து நம்ம அது வந்து தண்ணி ஊத்தி, இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்பிள் இல்லைன்னா வந்து மாங்காய் நமக்கு மேலே இருந்து தான் கிடைக்கும். ஆனா அதுக்காக அது கிடைக்கணும்னா நமக்கு வந்து வேலை எங்க பண்ணணும், கீழே தான் பண்ணணும். சோ அதே மாதிரி நம்ம டீம் கீழே நம்ம கரெக்டா வேலை பண்ணாதான் நமக்கு ஆர்சிஎம்ல இருந்து அந்த வேலை வந்து கரெக்டா பண்ணுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணணும், இந்த பிசினஸ்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது கரெக்டான ஒரு லீடர்ஷிப் நம்ம கையில இருந்தா மட்டும்தான், யோசிச்சு பண்ற லீடர்ஷிப் இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து டீம் நம்ம கூட நிற்கும். அதர்வைஸ் டீம் நம்ம கூட நிற்காது. இப்ப பாருங்க, இப்ப நிறைய ஆளுங்க வந்து என்ன பண்றீங்க, இப்ப இந்த டீம்ல இருந்து ஆளை பிடிச்சி இந்த டீமை கொண்டு வர்றது, அந்த டீம்ல இருந்து ஆளை பிடிச்சி இந்த டீம்ல கொண்டு வர்றது. எதுக்கு நம்ம இப்படி பண்றோம்? நத்திங். அது வந்து ஒரு யூஸே இல்லாத விஷயம். இப்ப வந்து ஒரு பைப்ல இருந்து தண்ணி வருதாங்க, பயங்கரமா தண்ணி வருது. சும்மா ஜஸ்ட் டச் பண்ணாலே வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி கிடைக்குது. சார் ஃபுல் தண்ணி கிடைக்கும், அவ்வளவு ஸ்பீட்ல தண்ணி வருது. அப்ப அந்த பைப் வந்து சூப்பரான பைப்பு. இந்த பைப்ல இருந்து தான் இவ்வளவு தண்ணி வருதுன்னு சொல்லி அந்த பைப்பு நம்ம புடுங்கி எடுத்து ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் இடிச்சா, தமிழ்நாட்டுக்கு கொண்டு ஃபிட் பண்ணா தண்ணி வருமா? வராது. ஏன்னா ஆக்சுவலி தண்ணி வருது எங்க இருந்து, பைப்ல இருந்து இல்ல, கீழே நிலத்துல இருந்து தான் தண்ணி வருது. ஆனா நம்ம என்ன பாக்குறீங்க, இந்த பைப்ல இருந்து தண்ணி வருது. அப்ப அதனால இந்த பைப்பு பிடிச்சி என்ன பண்ணலாம், பாலைவனத்துல கொண்டு போய் நட்டா இங்க நிக்க தண்ணி கிடைக்க தண்ணி வரும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம எல்லாரும் குரூப்ல பிடிச்சி நம்ம குரூப்ல அந்த குரூப்ல இருந்தெல்லாம் ஆள கொண்டு வருது. தண்ணி வராது சார், இங்க இருந்துதான் தண்ணி வருது. என்ன சார் உண்மையா சார் கருதுங்க, நமக்கு இங்க இருந்து மட்டும்தான் தண்ணி வரும். There is no use. ஏன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், we are getting the profit. அந்த நமக்கு பிசினஸ்ல வர்றது, நமக்கு கிடைக்கிற எல்லாமே அந்த கீழே இருந்து தான் வர்றாங்க. நம்ம பாக்குறது இந்த பைப்பு, நமக்கு பைப்பு தான் கொண்டு போக முடியும். இந்த மண்ணு சேர்த்து பாலைவனம் தெரியும், பைப்பை புடுங்கணும்னு வருஷம் தெரியாது. இல்ல சார், புடுங்கணும்னு தெரியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். கொஞ்ச நாள் அதான் சொன்னேன், லாஸ்ட் வந்து தண்ணி வரும் இங்க இருந்து மட்டும்தான் தண்ணி வரும்னு சொன்னது. புடுங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஆனா நமக்கு இதே அதான சொன்னது, எல்லாமே வந்து இப்போ நமக்கு நஷ்டம் சொல்ல முடியாது. சிலது வந்து நம்ம கையில இருந்து போறது கொஞ்சம் நல்லதுதான், அப்படியே நம்ம யோசிக்கலாம். என்ன சார் அந்த விஷயம் விட்டுடுங்க, நீங்க அப்படியே பிடிச்சி ஓகே. ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம கரெக்ட் பிளான், நம்ம வந்து ஒரு பிளான் நம்ம பண்ற மாதிரி நம்ம வந்து அதுக்காக கீழே வந்து நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு மேல இருந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து ப்ரோக்ராம் நம்ம பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் கூட மீட்டிங் பண்ணி நமக்கு டீம் கிரியேட் பண்ணி நம்ம லீடர்ஸ் கூட நமக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்டர் பண்ற மாதிரி. இப்போ ரைட் நோ ஐ கேன் சே தட் ஐ ஆம் an entrepreneur பிகாஸ் எனக்கு வந்து எல்லாம் இருக்கு.
கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கு, மெண்டர்ஸ் இருக்கு, டீம் இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, லீடர்ஸ் இருக்காங்க நிறைய. அப்படின்னா அச்சீவர்ஸ் கொண்டு வந்து வர்ற லீடர்ஸ் அப்படின்னு எவரால் இருக்காங்க, ஷாரவரால் இருக்காங்க, everybody is there. In next March வந்து again I am getting a Ruby also. Sri sir is going to become a Ruby achiever. Kerala. So definitely வந்து எனக்கு Ruby பின்ன achiever கூட கிடைக்க போறாங்க. So what I am telling that I am in this stage. நான் இந்த லீடர்ஷிப்ல இருந்து மாறி இப்போ இந்த என்டர்பிரனர்ஷிப்க்கு நான் வந்திருக்காங்க. So entrepreneurs சொன்னா லீடர்ஸ் யுவர் விஷன் டு கோ அப்படின்னா நம்ம விஷன்ஸே வந்து கோலா கிரியேட் பண்ற மாற்ற லீடர்ஸே நம்ம கையில இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி we are an entrepreneur. Yes. அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னேன், நான் யோசிக்கிற விஷயங்க வந்து என்னுடைய டீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் லீடரா மாறிட்டேன். ஆனா அந்த மாதிரி லீடர்ஸ் இருந்தா அப்படி கோல் செட் பண்ணி ஒர்க் வேலை செய்யற லீடர்ஸ் நம்ம கூட இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து ஒரு என்டர்பிரனரா மாறலாம். சோ இப்பதான் நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல வந்து நமக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு லட்சக்கணக்கில் ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய ஆளுங்க டீம் இருக்குன்னு சொன்ன ஆளுங்க கையில இப்ப டீமே இல்லை. அப்ப எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்? பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா சார்? நம்ம வந்து டீம் இருக்குன்னு நினைச்சிருக்காங்க, ஆனா டீம்னு சொன்னா நீங்க சொல்ற விஷயத்தை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ற ஆளுங்க தான் டீம். அதர்வைஸ் தட் இஸ் நாட் a டீம். சோ அந்த டீமை நீங்க கிரியேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த என்டர்பிரனர்ஷிப்ல வரும். ஆனா இது வந்து பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் a process of 3 days. 3 நாளுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ண இங்க இருந்து இங்க உங்களால வர முடியும். ஆனா கரெக்டான லீடர்ஸ் கூட இருந்தா, உயிர் நண்பன் கூட இருந்தா, சரியான இடத்துல வந்து நீங்க எஃபர்ட் போட்டா டெஃபினெட்லி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர்றதுக்கு இட்ஸ் வெரி. அதனாலதான் இப்போ சொல்றாங்க சார் 5 வருஷத்துக்குள்ள லட்சக்கணக்கில் ரூபாய் பர் மந்த் சம்பாதிக்க முடியற ஒரு பிசினஸ் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அண்ட் அதுல ஏற்ற ஈஸியஸ்ட் ஆப்ஷன் தான் RCA. இதுல வந்து நம்ம லீடர் நம்ம என்டர்பிரனர்ஷிப்ல நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி இண்டிபெண்டன்டா இல்ல, இன்டர் டிபெண்டன்ட் டீமா நம்ம கையில வரும். இன்டர் டிபெண்டன்ட் டீம், இண்டிபெண்டன்ட் டீம் இல்ல, இன்டர் டிபெண்டன்ட். இன்டர் டிபெண்டன்ட் சொன்னா என்ன? எஸ். அப்படின்னா இப்ப என்னோட கையில இப்போ இந்த ரிமோட் இருக்கிறாங்க, இந்த டிவி இங்க இல்லைன்னா இதோட ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, நோ யூஸ் ஆஃப். அதே மாதிரி எங்க கையில மொபைல் இருக்கு, சிம் இல்லாத மொபைல் நோ யூஸ், பேண்ட் இல்லாத இந்த ஷர்ட் நோ யூஸ். இந்த ஷர்ட் மட்டும் போட்டு நான் என்ன பண்ண போறேன்? எங்கேயும் இங்க போக முடியும், எனக்கு பேண்ட் வேணும். ஆனா பேண்ட் மட்டும் இருக்கு, எனக்கு இந்த மீட்டிங் வர முடியுமா? இல்ல. ஷர்ட் இருந்தா மட்டும், எனக்கு ஷர்ட் இல்லாத இந்த கோட்டு மட்டும் போட்டு வர முடியுமா? இல்ல. எல்லாமே வந்து இன்டர் டிபெண்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிசினஸ், நம்ம வந்து என்டர்பிரனர்ஷிப்லேக்கு வரும்போது உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும், நீங்க வந்து பிக்கப் சென்டர், டெப்போ, நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ், உங்களோட மென்டர்ஸ், உங்களோட அப்ளைன், உங்களோட டவுன்லோட், எல்லாரும் கூட என்ன இருக்கணும்? இன்டர் டிபெண்டா இருக்கணும். ரிலேஷன்ல இருக்கணும்னு நான் சொல்லல, இன்டர் டிபெண்டா இருக்கணும். எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் வேணும் அப்படி எனக்கு மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து ரிலேஷன் இருக்கு, நாம வந்து பயங்கர ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படி இல்லை. எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் தேவை இருக்குங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்தா மட்டும்தான்